காலத்துல மலையை ஒட்டிய ஒரு சிறிய கிராமத்தில் துறவி ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவர் பிறப்பிலிருந்தே பார்வையற்றவராக இருந்தார். ஆனால் அவரது ஞானம் மிகவும் பரந்ததாக இருந்தது. கிராமவாசிகள் எப்போதும் அவருடைய ஆலோசனையை நாடினர். அவர் தனது பெரும்பாலான நாட்களை மலையின் மேல் உள்ள கோவிலில் தியானத்தில் கழித்தார். ஒரு நாள் ஒரு ஆர்வமுள்ள இளைஞன் துறவியை பார்க்க கோயிலுக்கு வந்தான். அவர் துறவியின் ஞானத்தை பற்றி கேள்விப்பட்டிருந்தான். அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள விரும்பினான். அவர் துறவியை அணுகி, துறவியே, உங்களால் பார்க்க முடியாவிட்டாலும் நீங்கள் புத்திசாலி மற்றும் அமைதியானவர் என்று நான் கேள்விப்பட்டேன். ஆனால் என் வாழ்க்கையில் பல விஷயங்களால் நான் கஷ்டப்படுகிறேன். எனக்கு ஏன் கெட்ட விஷயங்கள் நடக்கின்றன என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏன் என்று எனக்கு கற்பிக்கிறீர்களா? துறவி அந்த இளைஞனின் முகத்தை பார்த்து, நான் உனக்கு என் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வை சொல்கிறேன். ஒருவேளை இது உனக்கு புரிந்து கொள்ள உதவும் என்று கூறினார். நான் உனக்கு என் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வை சொல்கிறேன். ஒருவேளை இது உனக்கு புரிந்து கொள்ள உதவும். சுமார் 20 ஆண்டுகளுக்கு முன்பு நான் இளமையாக இருந்தபோது நான் கிராமமாக சென்று பல பெரிய ஞானிகளை சந்தித்து அவர்களுடன் பழகி அவர்களின் அறிவை பெற்றுக்கொண்டேன். ஒரு நாள் செங்குத்தான மற்றும் பாறைகள் நிறைந்த மலைப்பகுதியை கண்டேன். நான் பயணத்தை தொடங்கும் போது பலமுறை தடுமாறி விழுந்தேன். ஒவ்வொரு அடியிலும் என் உடல் வலியை உணர்ந்தேன். என் இதயம் கனத்தது. ஆனால் பின்வாங்குவதற்கு பதிலாக அந்த நேரத்தில் மெதுவாக முன்னேறி செல்ல என் பல மணி நேர போராட்டத்திற்கு பிறகு நான் இறுதியாக மலையின் உச்சியை அடைந்தேன். கீழே உலகத்தின் அழகான காட்சியை கண்டேன். ஆனால் நான் மட்டும் மேலே இல்லை. அங்கே ஒரு முதியவர் அமர்ந்திருந்தார். அவர் புன்னகையுடன் என்னை பார்த்து, நீ செய்துவிட்டாய் என்று கூறினார். ஆனால் சொல்லுங்கள், இந்த மலையின் மீது நீங்கள் எப்படி என்று நான் பதிலளித்தேன். தெரியாத நானோ கண் தெரியாத குருடன். ஆனால் நான் என் கைகளையும் கால்களையும் நம்பி மேலே சென்றதை உணர்ந்தேன். நான் பாதையின் அழகை பார்க்கவில்லை, கற்களையும் போராட்டங்களையும் மட்டுமே பார்த்தேன். முதியவர் மீண்டும் புன்னகைத்து, அந்த உடைந்த பாதைதான் உன் வாழ்க்கையின் ஆசிரியர். அது இல்லாமல் பொறுமை, வலிமை மற்றும் விடாமுயற்சியின் பாடத்தை நீங்கள் கற்றுக்கொண்டிருக்க மாட்டீர்கள். பாதை எளிதாக இருந்திருந்தால் பயணம் எவ்வளவு முக்கியமானது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். வாழ்க்கையும் அதே வழியில்தான் செயல்படுகிறது. உடைந்த அல்லது வலிமிகுந்த பாதை போல் தோன்றுவது உண்மையில் நீங்கள் வளரவும் கற்றுக்கொள்ளவும் உதவுகிறது. காலப்போக்கில் நீங்கள் எதிர்கொள்ளும் போராட்டங்கள் உங்கள் நலனுக்கானவை என்பதை நீங்கள் காண்பீர்கள். துறவி சிறிது நேரம் நின்று அந்த இளைஞனை பார்த்தார். இப்போது புரிகிறதா என்று கேட்டார். அந்த இளைஞன் ஆழ்ந்து நெகிழ்ந்து தலையசைத்து, ஆம் துறவியே, எனக்கு புரிகிறது. என் வாழ்க்கையில் துன்பம் போல் தோன்றியது உண்மையில் ஒரு ஆசிரியர். ஒவ்வொரு கஷ்டத்திற்கும் ஒரு நோக்கம் உண்டு. துறவி சரியாக நினைவு கொள்ளுங்கள். நடப்பதெல்லாம் நன்மைக்கே. எல்லாம் நன்மைக்கே நடக்கும். வாழ்க்கை உங்களுக்கு பல பாதைகளை கற்றுக் கொடுக்கும். சில பாறைகள் மற்றும் மென்மையானவை. ஆனால் ஒவ்வொருவருக்கும் ஒரு பாடம் உள்ளது. அதை நீங்கள் நம்பும்போது எந்த புயலின் மத்தியிலும் அமைதியை காண கற்றுக்கொள்வீர்கள். வாழ்க்கையின் சவால்கள், போராட்டங்கள் மற்றும் துரதிர்ஷ்டங்கள் கூட தடைகளாக பார்க்கப்படாமல் நமது வளர்ச்சியின் இன்றியமையாத பகுதிகளாக கருதப்பட வேண்டும் என்பதை இந்த கதை நமக்கு கற்பிக்கிறது. மலையின் மீது உடைந்த பாதையைப் போலவே வாழ்க்கையின் ஒவ்வொரு கடினமான சூழ்நிலையும் நம்மை வடிவமைத்து மதிப்புமிக்க பாடங்களை கற்பிக்கிறது. நடப்பதெல்லாம் நன்மைக்கே. எல்லாமே ஒரு காரணத்துக்காகவே நடக்கும். இந்த நேரத்தில் நமக்கு புரியவில்லை என்றாலும் அது நம் நன்மைக்கே. வாழ்க்கையின் கடினமான தருணங்கள் எவ்வாறு முக்கிய ஆசிரியர்களாக செயல்படுகின்றன? வளர்ச்சி, வலிமை மற்றும் ஞானத்திற்கு நம்மை வழிநடத்துகின்றன என்பதை இந்த கதை தெரிவிக்கிறது. உடனடி வழிக்கு அப்பால் நம்பிக்கை, பொறுமை மற்றும் பார்ப்பதன் முக்கியத்துவத்தை இது வலியுறுத்துகிறது. துறவியின் அமைதியும்
இளைஞனின் மாற்றமும் வாழ்க்கையின் சவால்களை திறந்த மனத்துடன் ஏற்றுக்கொள்ளும் அழகை எடுத்து காட்டுகிறது. இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா நிகழ்வுகளுக்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்கு. எந்த காரணமும் இல்லாமல் இங்கே எதுவும் நடப்பதில்லை. நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று நம்பிக்கை கொள்ளுங்கள். நம்பிக்கை நமக்கு துணிச்சலை தரும். நம்பிக்கை நமக்கு வெற்றியை தரும். மேலும் இது போன்ற கதைகளை தொடர்ந்து கேட்டு மகிழ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். சூப்பரப்ப.